மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். எந்த சொந்த இராணுவமாவது தங்களுடைய சொந்த மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுத பிரயோகத்தை செய்ய தயங்கும். கைமீறிய நிலை போனாலும் கூட அதை செய்வதற்கு அந்த தயக்கம் அப்படிங்கிறது பெரிய பெரிய நாடுகளில் எந்த நாட்டுடைய இராணுவமாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் இந்த பாகிஸ்தானுடைய இந்த இராணுவம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மக்களின் மீது ஆயுத பிரயோகம் செய்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இறந்திருக்கிறாங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்போடைய பின்னணி அப்படிங்கிறது ஜாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மையப்படுத்தியது. இந்த ஜாக் என்ற அமைப்பு 2023 செயல்பட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பேசுறதால இந்த அமைப்புக்கான அந்த ஈர்ப்பும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. இதுதான் இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு கண்ணை உறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எங்க போராட்டம் நடத்தினாலும் இவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ஆயுத பிரயோகம். அதை தாண்டி விஷயம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி ரா இருக்கு, இந்தியா இருக்கு. இந்த 2 ஜும்லாவை தவிர இவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்போ இந்த விஷயத்தை சிந்துல செய்திருந்தாலோ, பலுச்சிஸ்தான்ல செய்திருந்தாலோ, கைபர் பக்துன்குவால செய்திருந்தாலோ இது எல்லாமே வேற. ஆனா இப்போ இந்த வன்முறையை நீங்கள் செய்திருக்கக்கூடிய இடம் இந்தியாவிடமிருந்து நீங்கள் ஆக்கிரமித்த பகுதி, அது இந்தியர்களுடைய பகுதி. கிட்டத்தட்ட அந்த இறந்தவர்கள் இந்தியர்கள். காசால ஐயோ குழந்தைங்க செத்து போறாங்களே, இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துதே, இஸ்ரேல் அதிபர் அரக்கன் அப்படி இப்படின்னு மனிதநேய ஆர்வலர்கள்லாம் பொங்குவாங்க. ஆனா கடந்த 3 நாட்கள்ல மட்டும் 100கணக்கானோர் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை டீவியேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல்ல 11 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய மனிதநேய ஆர்வலர்கள் வள்ளுவர் கோடத்துல கூடி போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு செய்தியா கூட அவங்களுக்கு வராது. அமெரிக்கா என்ற அந்த ஒரு அரவணைப்பில், சீனா அப்படிங்கிற அதோடைய ஒரு பங்கு அரவணைப்பில் பிழைத்து இருக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இன்று இருக்கிறது. இந்த 2 அரவணைப்பு மட்டும் தகர்ந்து போனால் பாகிஸ்தான் என்ற நாடும் தகர்ந்து போகும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மீண்டும் இது செய்திகளில் அடிபட தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமான அதுக்கான காரணம் அப்படிங்கிறது அங்கே நடைபெற்று வரக்கூடிய வன்முறை வெறியாட்டம். இதை செய்வது பாகிஸ்தானுடைய இராணுவம் வழக்கம் போல. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த பகுதி யாருக்கு முக்கியமோ இல்லையோ நமக்கு முக்கியம். ஏன்னா அது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதிகளில் ஒன்று. ஆனால் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் பாகிஸ்தானியர்கள் அதை ஆக்கிரமித்து வச்சு இப்போ அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வெடித்து இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த சொந்த இராணுவமாவது தங்களுடைய சொந்த மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுத பிரயோகத்தை செய்ய தயங்கும். கைமீறிய நிலை போனாலும் கூட அதை செய்வதற்கு அந்த தயக்கம் அப்படிங்கிறது பெரிய பெரிய நாடுகளில் எந்த நாட்டுடைய இராணுவமாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் இந்த பாகிஸ்தானுடைய இந்த இராணுவம் இஸ்லாமாபாத் அந்த அடிப்படைவாதிகளுடைய அந்த கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய இந்த இராணுவம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மக்களின் மீது ஆயுத பிரயோகம் செய்து கிட்டத்தட்ட இப்போ வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது 50 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. எப்போவுமே இந்த செய்திகளில் வரக்கூடிய நம்பர்ஸை விட ஆக்சுவல் நம்பர்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்டோர் இந்த சுட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, தற்போது நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இது எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனையோடைய இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்போடைய பின்னணி அப்படிங்கிறது ஜாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மையப்படுத்தியது. ஜாக் என்ற அமைப்புனா ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, இதுதான் இந்த அமைப்புடைய பெயர். இது கடந்த 2023 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்புடைய பைலால என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த அமைப்போட பைலால அங்கே கோதுமை விவசாயம் ஜாஸ்தி. ஸோ கோதுமை விவசாயத்துக்கு எங்களுக்கு மானியம் வேணும்,
மின்சாரத்துடைய விலை வந்து குறைக்கப்படணும். இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம், இந்த நிர்வாகம் வந்து மக்களுக்கான நிர்வாகமாக வந்து நடக்கணும். எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும். அதே மாதிரி அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 12 சீட்டு கொடுத்துருக்கிறீங்க, அந்த சீட்டு வந்து எடுக்கணும் அப்படிங்கிற உள்ளிட்ட கோரிக்கைகளை வந்து மையப்படுத்தி தான் இந்த ஜாக் என்ற அமைப்பு 2023 செயல்பட்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பேசுறதால இந்த அமைப்புக்கான அந்த ஈர்ப்பும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. இதுதான் இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு கண்ணை உறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களோட இன்னொரு ஃபேஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எந்த அமைப்பு தோன்றினாலும் உண்மையான இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுவதற்காக ஏதோ ஒரு அமைப்பு கூடுது அப்படின்னா உடனடியாக அதுக்கு பின்னாடி வந்து இந்தியா இருக்குது, உடனடியாக அதுக்கு பின்னாடி ரா இருக்குது. ஆனால் எந்த விதமான ஆதாரத்தையும் இந்த கோமாளிகள் சமர்ப்பிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் நம்ம என்ன கேட்டாலும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போது இந்த அடிப்படை விஷயங்களை மையமாக வைத்து இந்த அமைப்பு வந்து தங்களுடைய செயல்பாடை தொடங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆட்டோமேட்டிக்காக, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான ஆதரவு வந்து கூடுது. அப்படி கூடும்போது இவங்க பயிலாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, அகதிகளுக்கு 12 சீட்டு வந்து அங்கே கொடுக்கறது அது வந்து வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போது ரொம்ப ரீசெண்டாக அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு வந்த போது அந்த வழக்கை வந்து விசாரித்த அந்த நாட்டுடைய பாகிஸ்தானோட உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அப்படியே பின்பற்றப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த நடைமுறை அப்படியே பின்பற்றலாம் அப்படிங்கிற அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் இவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் தான் வன்முறை வெடிக்கிறது. ஜூன் 7, 8 இந்த தேதிகளில் தான் இந்த வன்முறையுடைய தொடக்கமும் அதோடைய உச்சமும் வந்து ஏற்படுது. இந்த போராட்டத்தில் அந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையே வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுது. தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை கலைப்பதற்கு பல வழிகள் இருக்குது. டியர் கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தண்ணீரை பீச்சடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொட்டஸ்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பல்வேறு மெத்தட்ஸ் இருக்குது. எந்த மெத்தட்ஸையும் பின்பற்றாமல் நேரடியாக துப்பாக்கி சூடை நடத்தி இருக்கிறது இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அயோக்கிய அரசாங்கம். ஏன் அப்படின்னா, இதே மாதிரி தான் ஈரான்ல வந்து அந்த போர் நடந்த போது, குறிப்பாக அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவுடைய இஸ்ரேல் படைகளோட தாக்குதலில் இறந்த போது அங்க வந்து ஷியா இஸ்லாமியர்கள் கூடி அமெரிக்காவுடைய எம்பசி முன்னாடி ஒரு போராட்டம் நடந்த போது அந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே பாகிஸ்தானியர்கள் தானே, அவர்களே அமைதியாக இந்தியாவில் கூட போராட்டம் நடந்தது. ஷியா முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான போராட்டத்தை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல்வேறு இடங்கள் நடத்தினாங்க. எங்கேயாவது இந்த வன்முறை அது வன்முறையை தாண்டி உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டதா? ஆனால் இந்த பாகிஸ்தானில் மட்டும் இவர்கள் நேரடியாக வந்து துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே அங்கே வந்து கொல்லப்பட்டார்கள் இந்த அயத்துல்லா அலி கமேனியோடைய மரணத்தின் போது. ஸோ தங்களுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக ஆயுத பிரயோகத்தை செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட நாடாக பாகிஸ்தான் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்திருக்கிறது. அவங்களுடைய ஒரு பேசிக் ரைட்ஸுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு முன்னெடுத்த ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு. இதுதான் சான்ஸ் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து அடித்து துன்புறுத்தி அவங்களை வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேயே மிகப்பெரிய ஒரு கலவர சூழலாக இன்னைக்கு விடுத்திருக்கிறது. இந்த சம்பவம் அப்படிங்கிறது நேரடியாக எதை மையப்படுத்தினா ராவல்கோட் அப்படிங்கிற பூஞ்ச் மாவட்டத்தை மையப்படுத்தி இந்த போராட்டம் வெடித்தது. ஆனால் இதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் மாதிரி வந்து இதை பரவி என்ன ஆச்சுன்னா, முசஃபராபாத் உள்ளிட்ட அந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இந்த போராட்டம், இந்த வன்முறை அப்படிங்கிறது தலைவிரித்து தற்போது ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு அப்படிங்கிறது கூட அந்த இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து இல்லை. அது வந்து கடந்த காலங்களிலையும் பார்த்துருப்போம். சிந்து மாகாணத்தை விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போதும் சரி, கைபர் பக்துன்க்வால போராட்டம் நடத்தும் போதும் சரி, பலுசிஸ்தான்ல போராட்டம் நடத்தும் போதும் சரி, எங்க போராட்டம் நடத்தினாலும் இவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ஆயுத பிரயோகம், ஆயுத பிரயோகம், ஆயுத பிரயோகம். அதை தாண்டி விஷயம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி வந்து ரா இருக்கு, இந்தியா இருக்கு. இந்த 2 ஜும்லாவை தவிர இவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இப்போ இந்த சூழல்ல அந்த ஜாக் அப்படிங்கிற அமைப்பை வந்து பயங்கரவாத அமைப்புன்னு தடை பண்ணியாச்சு. இதே தான்
கிட்டத்தட்ட இன்னொரு அரசியல் கட்சிக்கும் இங்க நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தான்ல வந்து பெரும்பாலும் சன்னி முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட ஷியா முஸ்லிமோட பாப்புலேஷனும் ஜாஸ்தி. ஸோ ஷியா முஸ்லிம்ஸ்க்காக வந்து குரல் கொடுக்கும்போது அந்த இயக்கத்தையும் தீவிரவாத இயக்கம்னு வந்து முத்திரை குத்தி அதை வந்து பேன் பண்றது. இப்போ ஜாக் அப்படிங்கிற இந்த அமைப்பையும் தீவிரவாத இயக்கம் அப்படின்னு முத்திரை குத்தி இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக தங்களுடைய இயலாமையை எந்த வகையிலெல்லாம் காட்டலாமோ அந்தந்த விஷயத்தில் எல்லாமே இந்த பாகிஸ்தானுடைய அரசாங்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதுவும் இப்போ இந்த விஷயத்தை சிந்துல செய்திருந்தாலோ பலுச்சிஸ்தான்ல செய்திருந்தாலோ கைபர் பக்துன்குவால செய்திருந்தாலோ இது எல்லாமே வேற. ஆனா இப்போ இந்த வன்முறையை நீங்கள் செய்திருக்கக்கூடிய இடம் இந்தியாவிடமிருந்து நீங்கள் ஆக்கிரமித்த பகுதி, அது இந்தியர்களுடைய பகுதி. கிட்டத்தட்ட அந்த இறந்தவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இருக்கு. அப்படிங்கிறதால இந்த பிரச்சனை இதோட முடியும்னு யாராவது சொன்னோம் அப்படின்னா மிக நிச்சயமாக அவங்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது பியாண்ட் த லிமிட், அவங்களுடைய கையை விட்டு போன ஒரு விஷயமாக இருக்கிறது. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி மாறும் அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து குறிப்பிடலாம். நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்ப ரீசெண்டா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பத்தி பேசும்போது கூட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியா மீட்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதுவே தானாக இந்தியாவின் பக்கம் வந்து சேரும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். ஸோ அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால வந்து யூகிக்க முடியுது. இப்போ அங்கே நடந்து வரக்கூடிய அந்த போராட்டங்களும் அந்த மக்கள் எந்த அளவுக்கு அழுத்தத்தில் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது இது எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்மள புரிஞ்சுக்கலாம். இந்த இஸ்லாமாபாத்தில் இருக்க இந்த ஆட்சியாளர்கள் ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னா பல விஷயங்கள்ல வந்து டீவியேட் பண்ணுவாங்க. அதை இப்போ அதே மாதிரியான டீவியேஷன் வந்து பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த வான்பரப்புல அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவம். எப்போ? இன்னைக்கு. ஏற்கனவே உங்களுக்கு நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆக்குபைட் காஷ்மீர்ல அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அங்க மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு, 100 பேருக்கு மேல செத்துருக்கான். அப்படிங்கிற போது அங்க போய் அந்த பிரச்சனையை வந்து தீர்வு காணாம இவங்களுக்கு தெரியும் நிச்சயமா நம்மளால தீர்வு காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் அப்படிங்கிற அந்த காஷ்மீர் அப்படிங்கிற அந்த பகுதியவே இவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல சொகுசாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பஞ்சாப்ல சொகுசாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஓய்வெடுப்பதற்கும் அவர்களுடைய பண்ணை வீடுகளுக்கும் தான் இவர்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிற பகுதியை இத்தனை நாளாக தற்போது வரை பயன்படுத்தி வருகிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு இடத்துல மங்களா டேம் அப்படிங்கிற ஒரு அணை இருக்கு. அந்த அணையிலிருந்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆனாலும் கூட அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு மின்சாரத்துடைய விலை அப்படிங்கிறது ஜாஸ்தி. இது எப்படி இருக்கு? ஷிம்லாவில் போய் வந்து ஆப்பிள் வந்து கிலோ வந்து 5000 ரூபா அப்படின்னு வந்து சொன்னால் எந்த அளவுக்கு வந்து ஒரு முரணாக இருக்குமோ அந்த மாதிரியான முரண். ஏன் அப்படின்னா இவர்களை அரசாங்கம் நடத்துவது, இவருடைய அரசு திட்டங்கள் எல்லாமே சாமானிய மக்கள் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து கிடையாது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஷ்வாக்களுக்கும் அந்த பஞ்சாபை சேர்ந்த அந்த அரசு அதிகாரிகளுக்கும் தான் இவர்கள் வந்து ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ திருப்பியும் நம்ம வந்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மீது திடீரென தினாலடியாக ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவம். அதாவது இது மிக நிச்சயமாக கிளியரான ஒரு டீவியேஷன் அப்படிங்கிறத கடந்து இதில் வேற விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய குன்ஹார், கோஸ்ட், பக்டிகா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தினதில் கிட்டத்தட்ட 13 பேர் இறந்திருக்கிறார்கள். இதில் இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் இதில் அடக்கும். தங்களுடைய நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அதை டீவியேட் பண்ணதுக்கு இன்னொரு நாட்டில் போய் நம்ம தாக்குதல் நடத்துறதே தப்பு. அந்த தாக்குதலில் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வேதனை அளிக்கக்கூடியது. காசால ஐயோ குழந்தைங்க செத்து போறாங்களே, இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துதே, இஸ்ரேல் அதிபர் வந்து அரக்கன் அப்படி இப்படின்னு மனிதநேய ஆர்வலர்கள்லாம் பொங்குவாங்க. ஆனா கடந்த 3 நாட்கள்ல மட்டும் 100கணக்கானோர் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை டீவியேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல்ல 11 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய மனிதநேய ஆர்வலர்கள் வள்ளுவர் கோடத்துல கூடி போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு செய்தியா கூட அவங்களுக்கு வராது. இதே விஷயம்தான் இங்க இருக்கக்கூடிய சர்வதேச செய்தி ஊடகங்களையும் இதே மாதிரியான நடைமுறை தான் வந்து பின்பற்றப்படும். எனவே ஆப்கானிஸ்தானையும் இவங்க ஒரு பக்கம் சீன்றது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய ஆக்குபைட் காஷ்மீர். அமெரிக்கா என்ற அந்த ஒரு அரவணைப்பில்
சீனா அப்படிங்கிற அதோடைய ஒரு பங்கு அரவணைப்பில் பிழைத்து இருக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இன்று இருக்கிறது. இந்த 2 அரவணைப்பு மட்டும் தகர்ந்து போனால் பாகிஸ்தான் என்ற நாடும் தகர்ந்து போகும். பாகிஸ்தானில் இவங்க கடைசியாக மிஞ்சுறது பஞ்சாப் மட்டும்தான் மிஞ்சும். இது இந்த முட்டாள் இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தினா கைபர் பக்துங்வால டிடிபியோடைய ஆட்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கே போய் குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய அரசாங்கம் உச்சகட்டமாக செய்து வருகிறது. இதோடைய விளைவுகள் படுமோசமாக இருக்கும். இதை இன்னும் நம்ம வரும் நாட்களில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.